ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர்ஸ் இஸ் ப்ரீஸோட எபிசோடு 13 எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒரு வேளை 12வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆப்வியஸாக நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டிங்களா என்ன? ஆமாம், இந்த மாதிரி நாங்கள் கேட்டோம். அங்கே இதனால் அவங்களும் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறாங்க. அங்கே நீக்கோவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சீனில் அங்கே ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆள் ரொம்பவும் களைச்சி போயிடுறான். 1 கிலோமீட்டர் தான் ஓடி இருப்பாங்க, அதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. இதில் ஆயிரக்கணக்கான பஞ்சஸை வேற நம்ம ஆள் விடணுமா? எப்படித்தான் இவங்களெல்லாம் தெம்பு இருக்கோ? உண்மையிலேயே ப்ரொட்டேஜ் எல்லாருமே அன்பிலீவபிளாக இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லெட்டரையும் ஆள் அனுப்பியிருக்கான். அந்த லெட்டரில் ரைட் கையும் காலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டாரு. சின்சியர்லி பை யூ அப்படின்னு வேற போட்டு வச்சுருக்கான். அங்கே சேலஞ்சுக்கு அவர் ஒத்துக்கிட்டார்ல. ஒரு லெட்டரை பார்க்க அதை பண்ணி தான் ஆகணும். ஆமாம், நீ இப்படி இல்லாமடா எழுதி வச்ச? மானம் சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கா? நான் அதெல்லாம் எப்போயும் தூக்கி போட்டேன். ஒரு வகையில் நம்ம ஹீரோக்கு இது அட்வான்டேஜாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ட்ரைனிங்கை அவன் பண்ணித்தான் ஆகணும். கவலைப்படாதீங்க நீக்கோ, நீங்கள் எனக்கு தான். நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அவனை உங்களுக்கு அடைய விட மாட்டேன். மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே அவள் சொல்கிறா, பஸ்ட்டு விஷயம் நான் உனக்கே கிடையாதுடா. அங்கே யூ வரான். அவங்க ஆப்ரோனெல்லாம் ரொம்ப அழகாக போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. பார்த்து நம்ம நீக்கோ ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறா. ஆமாம், என்ன இது? அதுவா, நாங்கள் யூக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இதை கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோ இங்கே வரும்போது அவ்வளோக்கும் இவங்களுக்கு எந்த விதமான வேலையும் தெரியாது. இங்கே இப்போவும் டின்னரை ரொம்பவும் சொதப்பி தான் வச்சுருக்காங்க. டின்னராக இன்னமும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷவர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சமைக்கிறாங்க. ஆனால் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே தீஞ்சு போய் இருக்கிறது தான் மிச்சம். அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்களா? நம்ம யூ சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களால் திரும்பவும் முயற்சி பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மூலமாக உங்களுக்கு எப்படி குக் பண்ணணும் இந்த விஷயம் தெரிய வரும். அதனால் நீக்கோ கிட்டேயும் அவன் கேட்குறான். நீக்கோவும் ஒத்துக்கிறா. ஆனால் ஒரு சைடு அவளுக்கு பயமாக இருக்குது. திரும்பவும் அந்த மாதிரி ஃபுட் இவங்களுக்கு வந்துருமான்னு. அதுக்கப்புறம் அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க நம்ம கசுக்கி அதே மாதிரி பண்ணுறா. கசுக்கி அந்த ஸ்கிரிப்டை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிடா. கசுக்கி ஆக்டிங் அப்போ நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறா. அங்கே இதை பற்றி பாராட்டும் போது கசுகிக்கு ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. மீவாக்கும் எப்படி அங்கே தோலை நல்லா உரிக்கணும் அந்த விஷயத்தை அவன் சொல்லித்தரான். அதே மாதிரி நம்ம மீவா பண்ணுறா. அங்கே மீவாக்கும் அப்படியே ப்ளஷ் ஆகுது. கடைசியாக அவங்க ஒரு டிஷ்ஷும் மேக் பண்ணுறாங்க. அந்த டிஷ்னா நம்ம நீக்கோவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் அங்கே தெரிய வந்திருக்கு. இவ்வளோ நேரமாக குக் பண்ணது நம்ம நீக்கோக்காகத்தான். அங்கே நீக்கோ கிட்டேயே அவங்க சொல்கிறாங்க, சீக்கிரம் டிஷ் ஆடுறதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பி. அதை அவள் சாப்பிட்றா. அது ரொம்ப ருசியாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோ ஒரு கை எடுக்க பார்க்குறான். அவனோட கை எல்லாம் பயங்கரமாக நடுங்குது. ஆனால் நம்ம நீக்கோ கொடுத்த ட்ரைனிங் அப்படி. இதனால் கையை அங்கே தூக்க முடியாதா? மீவா ஊட்டி விட்றா. இந்தா தயங்காத, இது உண்மையிலே ருசியாக இருக்குது. மீவாவுக்கு இதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அங்கே இதை பார்க்குற கசுக்கியும் சொல்கிறா, இந்தா யூ எடுத்துக்கோ, ரொம்ப நன்றி, இதுவும் நல்லா இருக்குது. இப்படி சொல்லும்போது ஏன்னு தெரியல, 2 பேருக்கும் ஒரு விதமாக ஃபீல் ஆகும். ஒரு நல்ல விஷயத்த பண்ணால் நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்ததா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்ததே இல்லையே. அங்கே இதுக்கப்புறமா அவங்க நிற்கலையே, வியடாக தான் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அங்கே எது கேட்டாலும் நம்ம யூக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதனால் அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. நீக்கவும் சொல்கிறா, ட்ரைனிங் எடுக்கலாமா யூ? கண்டிப்பாக. இந்த சைடு நம்ம டச்சுமையும் அங்கே வர வழியில் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீக்கோவை பார்க்கும்போது நீக்கோ சொல்லியிருப்பா, டமி செஃபான், நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது நான் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருப்பேன் கண்டிப்பாக. ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணு இப்போ என்ன திரும்ப சொன்னால் இந்த மாதிரி என்னால் உங்கள் ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா.
இப்படி நம்மளால யோசிக்கும் போது அங்கே நீக்கோவை வரா. நீக்கோவை பார்த்த உடனே ஹட்டாவும் சொல்கிறான், நீக்கோ நீ உண்மையிலே வீக் ஆகிட்ட தெரியுமா? நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னால் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் சொல்கிறது ஒன்றும் உன்னோட கராத்தேவை பற்றி இல்லை, உன்னோட ஸ்பிரிட்டை பற்றி சொல்கிறேன். இப்போவும் மற்றவங்க மேலே டிஃபெண்ட் ஆகிருக்க, அவங்க தான் உன்னோட சாய்ஸையும் எடுக்கிறாங்க. என்ன அதானே நீக்கோ? உன்னை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு வீக்காக இல்லை. 2 நல்ல மேட்ச் இருக்குது நீக்கோ, அவனை வர சொல்லு, கண்டிப்பாக அவனை அங்கேயே தோக்கடிக்கிறேன். அதனால் நீக்கோவுக்கு என்னன்னு தெரியலை, ஒரு மாதிரி இருக்குது. சண்டை போடும்போது பரவாயில்ல, நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான், அவனால் குத்துன்னு கொஞ்சம் ஹார்டாக குத்த முடியுது. அதை பற்றி அவள் சொல்கிறா. அங்கே மன்னிப்பையும் கேட்குறா. என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தானே இவ்வளவு பிரச்சனை, அவுட் ஆஃப் தி கேரக்டராக போய் நான் இவ்வளோ விஷயத்த பண்ணேன் அப்படி சொல்கிறானா. ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹயட்டா சொல்லியிருப்பான், நம்ம 2 பேருமே ஒன்றா ஸ்ட்ராங் ஆகலாம்னு அப்பவும் சொல்லியிருப்பார். நீக்கோ மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அது மேலே ஒண்டி ஃபோக்கஸ் பண்ண நீக்கோவை இது வரைக்கும் எல்லாருமே எதுக்காக நேசிக்கிறாங்கன்னா, நம்ம நீக்கோ ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கா, அதனால் நீக்கோ மேலே இந்த மாதிரி ஹோப்ஸ் எல்லாத்தையும் அவங்க வைக்கிறாங்க. அதனால தான் எல்லாருக்கும் நம்ம நீக்கோ தேவை. எனக்கு உண்மையாக சொன்னால் பெரிய பெரிய ஆளுங்களை அடிக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி அடிக்கடி க்யூட்டான விஷயத்துக்கு நான் நிறையவே டெம்ட் ஆவேன். ஆனால் அடிக்கடி என்னோட மண்டையில் ஏகப்பட்ட விஷயம் ஓடும். அப்பா சொன்ன அந்த விஷயம், நீ ஃபெமினனாக இருக்க வேணாம் நீக்கோ, நீ வீக் ஆகிட்ட. அதனால் நம்ம நீக்கோவுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு தெரியல. 2 பாதை தான் இருக்குது. ஒன்று அவள் தேர்ந்தெடுத்த அந்த பாதைக்கு போகணும், இல்லைனா இந்த பக்கம் இருக்கிற அந்த ஃபெமினன் சைடு, அந்த சைடு வரணும். ஆனால் என்னோட மனசில் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த ஃபெமினன் சைடோடு இருக்கிற அந்த நீக்கோ அது ஒன்றும் நான் இல்லை. என்ன மன்னிச்சிரியூ, உன்னையும் நான் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் இழுக்கிறேனோ? அப்படி ஒன்றும் இல்லை, அவரை சேலஞ்சு பண்ணதும் நான் தான். அதே மாதிரி அது எல்லாமே போகட்டும், விடுங்க. அவுட் ஆஃப் தி கேரக்டராக நிறைய விஷயத்த நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. இதை கேட்கும்போது அவள் பயங்கரமாக கத்துறா. யூ சொல்கிறான், நான் இது வரைக்கும் உங்களை பார்த்துக்கிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப டெரராக இருந்தீங்க. அது போக நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், உங்களுக்கு இந்த பியூட்டி, ஃபேஷன், இந்த மாதிரி விஷயம் மேலேயே உங்களுக்கு ஒரு கண் இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களோட வேற ஒரு சைடையும் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது அங்கே அவள் கத்துறா. அப்போனா எல்லாத்தையுமே நீ வாட்ச் பண்ணியா? இல்லை, உண்மையாக சொன்னால் அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மாதிரி விஷயத்தை என்னால் பார்க்காம இருக்க முடியலை. உங்களோட நியூ சைடு மாதிரி இருந்தது. இதை கேட்கும்போது அவள் ப்ளஷ் ஆகுறான். என்னது நியூ சைடா? அது ஒரு வியர்டான விஷயம், அதை நீ திரும்பவும் எல்லாம் பார்க்கக்கூடாது. இல்லை, அது ஒன்றும் வியர்டாக இல்லை. அதே மாதிரி எதுவும் வியர்டு, எதுவும் கரெக்டான விஷயம் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி சில டைம் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலை. அதுதான் ரியலான நீக்கோவே. அங்கே நீக்கவும் சொல்கிறா, எனக்கு உண்மையாக சொன்னால் எனக்கான டிசிஷனை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு சைடு நான் உன் மேலேயே ரொம்பவும் டிஃபெண்ட் ஆகி ஒன்றுத்துக்கும் உதவாத மாதிரி தான் இருக்கேன். அங்கே இதை கேட்கும்போது நம்ம யூகிட்ட ஒரு பிளான் மனசில் தோணுது. எந்த பிளானை சொல்கிற? நம்ம 2 பேராக சண்டை போட போகிறோம். கேட்கும்போது அவளுக்கு புரியலை. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.